இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, சமீப காலங்களில் தொடர்ந்து புனித் ராஜ்குமார் ஆரம்பித்து இன்று வரலும் ஜிம்மில் போய் கடுமையான ஒர்க் பண்ணுறவங்க அந்த திடீர் ஹார்ட் அட்டாக் இறந்து விடுகிறான்ற செய்தி வந்து கொண்டு இருக்கின்றது. ஜிம் போகிறவங்க எல்லாருக்கும் அதற்கு எதுவுமே அளவுக்கு மீறினா நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய சப்ளிமெண்ட்ரி வந்து கிட்னிக்கு தேவையில்லாத லோடு, ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த தம்பி சேலத்து தம்பி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாராம். ஜிம்மில் வந்து 3 மணி நேரம், ஜிம் மாஸ்டர் வந்து 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாராம். நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆசை இருக்க வேண்டியதான். ஆனால் அது பேராசையாக மாறி உடல் மேல் காதலாக இருந்து அது கடுமையான உடல் இதில் போயிட்டு அது வந்து மரணத்தில் கொண்டு போய் நிற்குது. என்ன ஆகுதுன்னா, இவங்க கடுமையாக ஒர்க் பண்ணும்போது வேர்வைகள் வருது, நல்லது நல்லது நல்லதுங்கிறாங்க. நீர்ச்சத்து அதுக்கான உணவுகள் எடுத்ததில்லை, அதுக்கான கரெக்டான டாக்டருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் யோகா என்பது உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போன. ஜிம்முங்கிறது வெளியுறுப்புகள் இருக்கிற எல்லாமே பலமாக பிராய்லர் கோழி மாதிரி உங்களை அழுத்தி அடுக்கி வைக்க முடிஞ்சு. ஆனால் நாட்டுக்கோழி மாதிரி என்றைக்குமே உங்கள் உடம்ப அங்கங்கள் எல்லாத்தையும் அழகாக வச்சுக்கூடாது யோகா. ஆகவே ஒரு யோகாவை சுரையாக என்னை கேட்டால் யோகா சிறந்ததா ஜிம் சிறந்ததா என்று கேட்டால் யோகா தான் சிறந்தது. நாம் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது 2 கொடுத்த நண்பர்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் யோகாவே மிகச்சிறந்தது. அப்படி இருந்தால் ஜிம்முக்கு போனாலும் இப்போ வந்து ஹார்ட் மருத்துவம்னு சொல்லும்போது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஒர்க் பண்ணலாம். அதுவே கரெக்ட். அதுக்கு மேலே வந்து உடம்புக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா, திடீர்னு உடம்புக்கு ஓவராக வேலை கொடுத்தீங்கன்னா அது அதிர்ந்து போயிடும். அதையும் 3 மணி நேரம் உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனையேறிகள், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு பண்ணுற விவசாயிகள், இவர்களெல்லாம் வந்து எத்தனையோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க உடம்பு வந்து கல் மாதிரி நெல் மாதிரி பழனி படிக்கட்டு மாதிரி வடிவேல் சொல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது. அது காரணம் வந்து இயற்கையாக அந்த உடல் உழைப்புங்கிறது அதில் சின்னமாக இருந்தது. நீங்கள் செயற்கையாக வந்து பூஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியான கட்ஸ் அப்படி வரணும் இப்படி வரணுங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது அது உடலுக்கே ஆபத்தாக தான் முடிகின்றது. ஆகவே என்னை கேட்டால் உலகத்தில் மிகச்சிறந்தது யோகா. அந்த யோகாவை தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி ஜிம்முக்கு போகிற நண்பர்களும் 45 மினிட்ஸ் முறையான மாஸ்டருடைய, நீங்கள் மாஸ்டருக்கே பிரச்சனை வரும்போது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. புனித் ராஜ்குமார்லாம் வந்து இப்படி வந்து நினச்சி கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள். இந்த யோகா தொடர்ந்து இது ஒரு செய்தியாக வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 10 செய்திகளாக ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க மரடைப்பால் மரணம் 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 என்பது வந்துக்கிட்டது நீர்ச்சத்து குறைபாடினால் வரக்கூடிய விஷயங்கள். இதை சரியான டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சரியான ஹெல்த் செக்கப், மெடிக்கல் செக்கப் பண்ணி உங்கள் உடலை பராமரியுங்கள். எல்லாத்தோடு மிகச்சிறந்தது யோகா. கிரவுண்ட் எக்ஸசைஸ், பெரிய ஆயுதங்கள் பண்ணி பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள்லாம் இப்படி போய் கடுமையான ஜிம்மில் ஒர்க் பண்ணிலாம் வந்ததாக சரித்திரம் கிடையாது. எல்லாருமே கிரவுண்ட் எக்ஸசைஸையும் கிரவுண்டில் தான் இருந்திருக்காங்க, மக்களோட மக்களாக தான் இருந்திருக்காங்க. ஆயுதங்களை என்று தூக்குகின்றவர்களோ அந்த ஆயுதத்தாலே மரணம் என்பதற்கு சமீபத்திய உதாரண நண்பர்களே. ஜிம் போகின்ற நண்பர்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து பாதுகாருங்கள் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.